இந்த வீடியோ பத்திரிக்கைலாம் இருக்கணும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா ப்ராப்பராக கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடியில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு கூகுள் அனலிட்டிக்ஸ் அதாவது ஓல்டாக இருந்த ஒரு கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடியெல்லாம் இப்போ இருக்காது. இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து நம்மளோட பிளாகர் செக்ஷனில் வந்து அப்டேட் ஆகாது. இந்த மாதிரி ஐடியா நீங்கள் எப்படி உங்களோட புதுசாக ஓல்டு கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் மொபைல்லேயே பார்க்க வரோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இப்போதைக்கு மொபைல் தான் இருக்குது. இல்லை என்னோடய சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அதனால் நம்ம இதிலே ஓப்பன் பண்ணி பார்த்துறோம். செப்பரேட்டாக நீங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்க, கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடி மட்டும் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இல்லை நீங்கள் ஆன்லைனில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லாமல் பிளாகரில் எப்படி நம்ம ப்ராப்பராக எல்லாமே ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரலுமே வீடியோ கொண்டு போகிறோம். அதுக்கு பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அடுத்தபடியாக 3வது வீடியோ அந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணுறது. அந்த வீடியோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லை நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடி மட்டும் தான் க்ரியேட் பண்ண போகிறோன்னா இந்த வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம கோ வைரல் ஹோஸ்டிங்கில் நம்ம கிவ்அவே தர்றான்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அதாவது வந்து பார்ட் 1 பார்ட் 2 2ன்னு போட்டிருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிளாகரில் A to Z வரலுமே கொண்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ நம்ம சீரியஸாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இது 2வது ஸ்டெப் வீடியோ. இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அதாவது தெளிவாக வந்து வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். கண்டினியூவாக நம்ம டைட்டிலு டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அனலிட்டிக்ஸ் ஐடி தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கிவ்அவே தரேன்னு சொல்லியிருந்தோம். அதாவது வேர்ட்பஸ் யூஸருக்கு வந்து ஒரு கிவ்அவே தரேன்னு சொல்லியிருக்கோம். 5 வேர்ட்பஸ் ஹோஸ்டிங் ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது 700 ரூபா மதிப்புள்ள ஒரு ஹோஸ்டிங்கை வந்து நம்ம ஒரு 5 நம்பருக்கு ஃப்ரீயாக கிவ்அவே தர போகிறோம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் போய் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த கீழே கமெண்ட் அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வீடியோ பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுவிடுங்க. நம்ம வந்து எப்படி இருக்குது, நீங்கள் எதனால் அந்த ஹோஸ்டிங் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்ட் 3க்கு போயிடுவோம். கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடி ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களோட ப்ரௌசர் ஏதோ ஒரு ப்ரௌசர் எடுத்துங்க. நான் குரோம் எடுத்துக்கிறேன். குரோமுக்கு ஆல்டர்னேட்டிவாக எந்த ப்ரௌசர் இருந்தாலும் எடுத்துக்கங்க. அதில் கூகுளில் டைப் பண்ணிட்டு கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடின்னு கூகுள் அனலிட்டிக்ஸ்னு மட்டுமே போட்டால் போதும். அதை கிளிக் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது இது மாதிரி ரிசல்ட் வரும். அதாவது நீங்கள் குரோம் ப்ரௌசரில் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்துடும். இல்லாட்டி அப்படின்னா கீழே அனலிட்டிக்ஸ் அண்ட் google.com அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இது மாதிரி தான் உங்களுக்கு வரும். எந்த ஒரு ஐடியுமே ஓப்பன் பண்ணிக்க மாட்டீங்க. அதுக்கு மொபைலில் இருந்தால் நீங்கள் இந்த ரைட் சைடில் தெரிகிற 3 புள்ளியை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெஸ்க்டாப் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு நீங்கள் சைனிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களோட வெப்சைட்டோட நேம், அதாவது உங்களோட வெப்சைட்டோட நேமை கரெக்டாக கொடுங்க. நான் தமிழ் அசிஸ்டண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அப்படியே இந்த கூகுள் ப்ராடக்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத ஒரு கிளிக் பண்ணிங்க. இப்போ 4லேயுமே டிக் இருக்கான்னு பார்த்துங்க. அடுத்தது நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டி நேம், அதாவது தமிழ் அசிஸ்டன்ட் நம்மளோட வெப்சைட் நேமை கிளிக் பண்ணியிருக்கேன். அதனால் நான் தமிழ் அசிஸ்டன்ட் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க. இந்தியா அதுக்கு டைம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அதுக்கு கீழே வந்து டாலரா, அதாவது இந்திய ரூபாயான்னு இருக்கும். எனக்கு ஆல்ரெடி நீங்கள் US டாலர் அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறுபட்டு இருக்குது. அதனால் நான் US டாலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்தியா ரூபீஸ் கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் US டாலரை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஷோ அட்வான்ஸ்டு ஆப்ஷன் அப்படின்னு ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கிளிக் பண்ணுங்கள். அதாவது நெக்ஸ்ட்டுக்கு முன்னாடிக்கு ஷோ அட்வான்ஸ்டு ஆப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதுக்கு பார்த்திங்கன்னா ரைட்டில் அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா ஒரு எனபிள் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் ஷோ ஆகும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட வெப்சைட்டு ஒரு URL கேட்கும். ஒரு டொமைன் நேம், அதாவது உங்களோட URL கொடுத்துட்டு கீழே வந்து கிரியேட் யூனிவர்சிட்டி கூகுள் அனலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஒன்லி அப்படிங்கிறத கீழே இருக்க டிக் பாக்ஸை டிக் கொடுத்துருங்க. டிஃபால்ட்டாக மேலே தான் இருக்கும். அதை நீங்கள் கீழே இருக்க டிக் பாக்ஸை கொடுத்துட்டு அதை கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் ஆகும். உங்களோட இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா உங்களோட நீங்கள் எந்த சைட்டுக்கு க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதை என்ன மாதிரி நியூஸுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கிறது இந்த இடத்துல செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் நியூஸுங்கிறதுனால நான் நியூஸ் அதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு எந்த பிளாகோ எது மாதிரி யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி எடுத்துங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட
இது ஒரு 2 3 டிக் பாக்ஸ் கொடுத்துக்கிறேன். அதாவது நீங்கள் இதெல்லாம் படித்து பார்த்து கொடுங்க. எனக்கு வந்து டைம் இல்லாததுனால நான் படிக்கலை தர்றேன். அதனால் நான் அடிக்கடி கிரியேட் பண்ணுறதுனால அப்புறம் நான் வந்து நியூஸ் கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, நீங்கள் ஒர்க்கர் வச்சு ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இதில் படித்து பார்த்துட்டு டிக் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குயிக்காக க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இதெல்லாம் படித்து உங்களுக்கு சொல்ல, இல்லாட்டி அது டிலே ஆகிட்டுருக்கேன். அதனால் க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துருங்க. க்ரியேட்னு கொடுத்துருங்க. க்ரியேட்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இது எடுத்துக்கோம். அதாவது வந்து உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ப்ரைவசி பிளேஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து டிஃபால்ட்டாக கண்ட்ரியை தேர்ந்தெடுக்கும். இந்த இடத்துல இந்தியான்னு எடுத்துக்கோங்க. இந்தியான்னு கொடுத்துருங்க. அதுக்கு கீழே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அது கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸை ஒரு டிக் கொடுத்துட்டு கீழே அதே மாதிரி நம்ம டிக் கொடுத்துட்டு கண்ட்ரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5லேருந்து ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிக் கொடுத்துருங்க. இந்த 4 கட்டமும் இருக்கும். இந்த 4 டிக் பாக்ஸையும் 4 டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து விட்டுருங்க. இல்லை அப்படிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டாலும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் இந்த இடத்துல வந்து டிக் கொடுத்துருங்க. இது மாதிரி நான் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரீஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸோட ஐடி நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது இந்த யூஏ அப்படிங்கிறத இந்த நம்பரை நம்ம நோட் பண்ணிக்கணும். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பண்ணிட்டு வந்து உங்களோட பிளாகர் செக்ஷனுக்கு வந்துடுங்க. அதாவது செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடினே ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை நீங்கள் வந்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.